விஜய் சொன்னா கேட்கணும். விஜய் மேல மரியாதை இருக்கு அப்படின்னா, இது நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னா நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும். நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும். உனக்கு அவ்வளவு பெரிய மோகமா இருந்தாலும் நீ வரக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அப்போ வருவோம். இதை மீறி தொண்டர்கள் யாருக்கும் அலௌடு இல்லை. அப்ப இது வேணுங்கனே வராங்கன்னா உன்கிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். நீ கட்சியை கலைச்சிரு. உன் பேச்ச உன் கட்சிக்காரரே மதிக்க மாட்டான்னு அர்த்தம். இல்ல அந்த QR கோட்ல அத்தனை நபர்கள் வந்து சேரல. அது பேரிகார்டா அடிச்சு, அது அந்த பேரிகார்டு எல்லாம் பார்க்கும்போது வேணுங்கன்னு திட்டமிட்ட தம்மா தூண்டு கம்பி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏறி குதிச்சு வாங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்கள பல 2 வருஷமா பார்த்தாச்சு. சும்மா சிம்பிளா எகிரி குதிக்கிற மாதிரி தான் அவங்க வேலையே போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பாவம் சேத்துல விழுந்து உடம்பெல்லாம் சேரோட எந்திரிச்சு அப்படி அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு போகுது. இல்லை இது எனக்கு வந்து அவர் அங்கே கரூரில் போகும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணி போட்டார்ல, அந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. இன்னைக்கு வந்துச்சு இதேதான். அந்த ஆள் போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் ஜீப்ல, பொலேரோ ஜீப், போலீஸ் ஜீப்ல வேகமா வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டே வந்து மோதுறான். பின்னாடி பார்த்துக்கிட்டே வந்து மோதி உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த போலீஸ் ஜீப் ரிவர்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னு கிளப்பிட்டாங்க. தமிழ்நாடு ஃபேக்சர் போட்டுருச்சு. அந்த வண்டி அங்க ரோந்துக்காக நிக்க வைக்கப்பட்ட வண்டி, அதுல எதுவுமே இல்லை, அது நின்றுட்டு தான் இருக்குன்ட்டாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இங்க இருந்து 4-5 ஆப்ஜெக்ட் வருதுன்னா இங்க இருக்க வண்டியை பார்க்கும்போது அது ரிவர்ஸ்ல போற மாதிரி தான் இருக்கும். இந்த காமன் சென்ஸ் கூட இல்லை. அந்த வண்டி ரிவர்ஸ்ல போச்சுன்னு கிளப்பி விட்டாங்க. சரி, அது ரிவர்ஸ்ல போச்சு, நீ ஏன்டா ஹெல்மெட் போடல, நீ ஏன் ட்ரிபிள்ஸ் வந்த, நீ ஏன் ஓவர் ஃபாஸ்ட் வந்த, நீ ஏன் அந்த இடத்துக்கு வந்த, முதல்ல உனக்கு அனுமதி இருக்கா வர்றதுக்கு? இப்போ இது எல்லா அஃபென்ஸையும் நீ பண்ணிட்டு நீ எந்த அஃபென்ஸை தூக்கிட்டு வந்து சேர்க்குறான் பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை, நிறைய கட்டுப்பாடுகளை எங்களுக்கு விதிச்சுட்டே இருக்கிறாங்க, எங்களை வரவிடல, SOP போடுறாங்க. நீ இன்னைக்கு நீ பண்ண அட்டூழியத்தை எல்லாம் பார்க்கும்போது உனக்கு மட்டும் ஸ்பெஷல் SOPயே போடணும். நீ இன்னைக்கு பண்ண அட்டூழியங்களை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு மட்டுமே தனியாக SOP போடணும். நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு. பாரம்பரியமான கட்சிகளுக்கு கொடுக்குறதுல என்ன இது, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டுருச்சு. அப்போ நீ இன்னைக்கு நீ ஒழுக்கமா நடத்துறதுனா நீ SOP பத்தி பேசலாம். ஒரு ஆம்புலன்ஸுக்காக திறக்கப்பட்ட கதவுல ஒட்டுமொத்த கூட்டமே எல்லாம் ஓடுது. ஏதோ சுனாமி வந்து ஓடுற மாதிரி, ஈரான் இஸ்ரேல் வார்ல தப்பி பழச்சு ஓடுற மாதிரி இருக்கு அந்த காட்சி. அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து அவருடைய கூட்டத்திலே கேட்கிறாரு, இப்ப என் வீட்டுக்குள்ள நின்று என்ன பிடிக்குமா அம்மான்னு கேட்டா பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. என் தம்பியோ என் மனைவிட்டையே கேட்டா பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும்னுவாங்க. பக்கத்து வீட்டில் போய் கேட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு என்ன பிடிக்குமானா இவன் பக்கத்து வீட்டில் தான் பிடிக்கும் அப்படின்வாங்க. பக்கத்து தெருவில் போய் நான் கேட்டேன்னா யாரா நீ கோமாளின்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு தான் கட்சி கூட்டத்தில் இருந்துட்டு என்ன பிடிக்குமான்னு கேட்குறாரு. நீ வா வெளியே வா, பொதுமக்கள் கேளு வா, உன்னை எந்த லெவலில் வச்சுருக்காங்கன்னு தெரியும் வா. இல்லை இது நான் கேட்குறது, அவர் இதை ரசிக்கிறாரா? அப்படி ஒரு கரகோஷம் எழும்புறது, விஜய்னு சொல்றது, விசில் அடிக்கிறது, இதெல்லாமே. ஆமா, அது பல இடங்கள்ல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது அவருக்கு ஒரு கூட்டத்துக்குள்ள நெருக்கிட்டு போகணுன்ற ஒரு போதை இருக்கு. அந்த போதை அவருக்கு இருக்கு. அதனாலதான் தேர்தல் நேரத்துல சைக்கிள்ல ஓட்டு போட வைக்கிறது. ஒரு பேட்டியில கூட 2 இயக்குனர்கள் பேசிட்டு இருப்பாங்க. நாங்களும் விஜய் சார் வந்துட்டு இருக்கோம், ஒரு பேனர் வச்சு, கல்யாணம் விஜய் பேனர் வச்சு போட்டிருந்தாங்க. அவர் திடீர்னு வரையா அந்த கல்யாணத்துக்கு போகலாம், நம்மளை போட்டு நெருக்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறது. அப்படின்னா இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணால் இவருக்கு அந்த கத்துறது எல்லாமே தேவைப்படுது. ஆள் கூட்டம், நம்மளை புகழணும், நம்ம உச்சிக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த போதை வெறி இருக்குது. அந்த போதை வெறி தான் இவ்வளோத்துக்கும் காரணமாக இருக்குது. நீங்கள் மேல்மா நிலைப்பாடு என்ன அப்படின்னு போகிற இடத்துல அடிச்சு விட்டு போகிறாரு. மேல்மா நிலைப்பாடில் ஓன் நிலைப்பாடு என்ன நீ சொல்லு. அங்கே விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்புல நாங்கள் பண்ண மாட்டோம், விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம்னு தமிழக அரசு தெளிவாக சொல்லிருச்சு. அங்கே போய் யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை வாங்கினாங்களா? தெளிவாக கேட்போம். இல்லை இது புல்டோசர் ஆச்சியா? நிலத்தை கொடுக்க முடியாது, புல்டோசரை போய் வீட்டை அடிச்சுதா? ஏதாவது தெளிவாக சொல்லணும். இல்லை, அப்புறம் எப்படி நீ மேல்மாவுடைய உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குற? காவேரி நிலைப்பாடு என்னன்னு கேட்குற? காவேரியில தமிழ்நாடு நிலைப்பாடு என்ன? போராடி வாரியம் அமைக்கணும்னு சொல்லி வாரியத்தை வாங்கிருச்சு. இப்போ அது தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது பாஜக. வாரியம்லாம் தர முடியாது, ஆணையமா எங்களுக்கு இது சரியா புரியல, கோர்ட் ஆர்டரு எங்களுக்கு புரியல அப்படின்னு அதை ஆணையமா மாத்தி தண்ணீர் திறந்து விடுற அதிகாரத்தை கர்நாடகாவிட்டே தூக்கிட்டு கொடுத்துட்டு வந்துருச்சு. அப்ப நீ இந்த 2 பேர்ல நீ யார பேசணும்? அவங்கள பேசணும். அடுத்து மெயினான இதுல இன்னொரு சம்பவம் நாங்க பேசிக்கிட்டோம்.
இப்போ காவிரியை பற்றி, காவிரி ஆறு தண்ணி திறந்து விடுவதை பற்றி ரொம்ப பலமா ஒன்றும் பேசலை இன்னைக்கு. ஆமா, நினைச்சிருந்தா வந்து விஜய் பேசியிருக்கலாம். பாயிண்டே வராது. ஆமா, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து அங்க கர்நாடகாவுல தான் கர்நாடகத்தை சார்ந்தவர். அதுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பேசினாச்சுன்னு சொன்னா இந்த திரைப்படத்துக்கு பிரச்சனை வரும், விஜய்க்கு எதிராக ஏதாவது நடக்கும், சினிமா ஓடாது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதுனால ரொம்ப சேஃப் ஜோன் பிளேயர் தான் விஜய். நீங்க இன்னைக்கு நாகையில நடந்த ரெட்டை கொலையை கூட பேசினாரு. அது சட்ட ஒழுங்கோட பேசுறாரு, சரிதான், ரைட்டு. அது சாதிய பிரச்சனைன்னு ஏன் சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. தைரியமான ஆளு தானே. அரசுக்கு எதிராகவும் பேசியிருக்கலாமே. அரசு வந்து கட்டுப்படுத்தணும். சாதிய பிரச்சனைன்னு ஏன் உனக்கு அறிக்கையில கூட சாதிய பிரச்சனைன்னு மென்ஷன் பண்ணலையே? எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க. அடுத்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. ஸ்டாலின் கூட ஏதோ பூசி மொழி அப்படி பரவாயில்ல, அவருக்கும் நன்றி. பூசி மொழிக்கு 2 பேரை தான் எழுத முடியும். தம்பி விஜய் மனதளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், அவருக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும், அவருடைய படத்தை கட்டுரை எழுத முடியும். உனக்கெல்லாம் 2 லைன் தான், போ. உனக்கு இவ்வளோ எழுதுனதே பெரிய விஷயம். சரி, அந்த 2 லைனை நீ எழுதினியா ராஜா? மத்திய அரசாங்கத்தை சென்சார் போர்டை எடுத்து 1 லைன் 1 வார்த்தை ஜனநாயகன் ஹேஷ்டேக்காவது நீ போட்டியா? உன் படத்துக்கு நீயே குரல் கொடுக்கல. குரல் கொடுத்த ஒரு குறை சொல்றேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப. வழக்கமா வந்து விஜய் வந்து இன்னைக்கு என்ன சினிமா டைலாக் எல்லாம் பேச போறாரு அப்படிங்கிற பாணியில தான் அவருடைய கூட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொன்று, அவருடைய கூட்டங்கள்ல ஒரு பரபரப்பு, பதட்டம், யார் மயங்கி விழ போறா, யாருடைய உயிருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு, பதட்டம் இருக்கும். இங்கேயும் இந்த கூட்டத்திலையும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. எல்லா ஊடகங்களையும் நடந்திருக்கு. ஆமா, அது போல ஆட்சிக்கு வந்துட்டான்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து பிறக்க போறது வந்து விவசாய பிறக்க போறாரு பத்தி பேசணும். அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்த ஜென்மத்துக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஜென்மத்துல அவர் முதல்வர் ஆயிடுவாரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? அதாவது ஆரம்பிக்கும் போதே பஞ்ச் டைலாக் தான், விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய். அப்போ நாலுலேருந்து உன் வீட்டு கதவு திறந்து வை. எங்கள் வீட்டு கதவு என்றைக்குமே திறந்துருக்கும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், யார் வேணாலும் வரலாம். அம்மா பாக்கியம் இருக்கியான்னு வந்து உட்காந்துருவாங்க. எனக்கு போகிற நண்பர்களோட வீடு எல்லாமே திறந்தே இருக்கும். ஒருவேளை பூட்டினா கூட தட்டினா திறந்தா வெளியே வந்துடுவான். அதான் என் நண்பன். ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட தட்டினா வெளியே வந்துடுவாங்க. இன்னைக்கு வீடை பூட்டினா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னா அது நீதான். தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்க்கவே முடியாது, ஒரு நபரை மட்டும் அணுகவே முடியாது, அவருடைய கைபேசியை கூட யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது விஜய் தான். சிஎம்ஐ பார்க்க முடியுமா? முடியும். அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சட்டமன்றத்துக்கு போகணும், நீங்க மனு கொடுக்கலாம், தாராளமா அவர் போய் சந்திக்கலாம். அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னும் சுலபம், ஏன்னா அப்போ அவர் பொறுப்புலே இல்லை, அதனால ஈஸியா சந்திக்க முடிஞ்சது. நீங்க டெபுட்டி சிஎம் சந்திக்க முடியும், அமைச்சர்களை ஈஸியா சந்திக்க முடியும். அதே மாதிரி மற்ற கட்சி தலைவர்களை ஈஸியாக சந்திக்க முடியும், விஜயை மட்டும் சந்திக்க முடியாது. அப்போ நீ தமிழ்நாடுன்னு உன்னால நீ சொல்லவே கூடாது, நீ ஒரு அருகதையற்ற ஒரு நபர். அடுத்ததா விஜய் வந்து இது வந்து விஜய் விச ஸ்டாலின், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் இல்லை. எனக்கு இது மாதிரி கேட்கும் போது கீழே இருக்கவங்கள முட்டாளா இருக்காங்க. ஒருத்தனுக்காவது மூளை இருந்துச்சுன்னா ஏறி சப்புன்னு இறுக்கி இருக்கணும். போன வாரம் மோடி என்ன கும்பாபிஷேகத்துக்காக வந்தாரு? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாரா? வேற எதுவும் பேசலையா? மோடி யாரு? போன வாரம் திருப்பரங்குன்றத்தில் மோடி என்ன பேசினாரு? தமிழ்நாட்டில் காலுன்ற நினைக்குதா இல்லையா டெல்லி? இந்த ஆளுக்கு அது தெரியுமா தெரியாதா? செய்தியெல்லாம் பார்க்குறியா இல்லையா? இவருக்கு என்னத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் புரியல. இல்லை, விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறாரு. விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு, அழுத்தங்களுக்கு காரணம் வந்து டெல்லி தான் அப்படிங்கிறது தெரியும். சமீபத்தில் போட்டிருக்கக்கூடிய விவசாய போராட்டம் டெல்லியில 1 வருஷம் நடந்துச்சு, ஏன் போல? இப்போ கேட்பாங்க, அப்பெல்லாம் ஒரு அரசியலுக்காக வந்தாரு அப்படின்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி. இப்போ நாம திரும்ப கேட்போம், அப்போ அண்ணா சார் இதுக்கு எதுக்கு நீ டெல்லிக்கு போன? இப்போ அண்ணா சாரும் டெல்லிக்கு தான் நடந்துச்சு, அது ஏன் போனேன்? அப்போ நம்ம திரும்ப கேட்கணும். நீ ஒரு விவசாயியா, நான் அடுத்த ஜென்மத்துல விவசாயியா, அவ்வளோலாம் சீனே வேணாம். நீ இந்த ஜென்மத்திலே விவசாயியா வாழலாம். ஆமா, எதுக்கு நீ அடுத்த ஜென்மம் வரைக்கும் சீனை போடுற? நீ நிக்கிறது தஞ்சை மண், நேரா கீழ்வெண்மணிக்கு போ. கீழ்வெண்மணியில போய் ஒரு உறுதிமொழி எடு, இந்த ஜென்மத்தில இருந்தே நான் வந்து விவசாயி தான் அப்படின்ட்டு. அங்கே விவசாய நிலம் இருக்கு, கீழ்வெண்மணி சுத்தி விவசாய நிலம் இருக்கு. இறங்கு, எப்படி கருதை இருக்கணும், எப்படி விதை போடணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எத்தனை பாய்ச்சல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ நேரம் ஆக போகுது? சும்மா போய் போட்டோ ஷூட்டாவது எடு. உனக்கு அதுவே அலர்ஜி, சேத்துக்குள்ள இறங்குறதே அலர்ஜி. நான் அடுத்த ஜென்மத்துலதான் விவசாயியா வருவேன். கீழ வெண்மணினா என்னன்னு கேட்பாரு. கீழ வெண்மணினா என்ன, அது எங்க இருக்கு, அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா, அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்குமான்னு கேட்பான். அதுக்கு என்னன்னு அவங்க கூட்டத்துக்கே தெரியாது, வேற அது வேற விஷயம். அப்ப இது ஒரு சம்பவம். போன கூட்டத்துல என்ன ஜெயிக்க வச்சா நான் எல்லா கிராமத்துக்கும் வருவேன், விவசாயியா நான் அடுத்த ஜென்மத்துல வருவேன்,
அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் மீனவனா வருவேன், அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் வந்து பெண்களா பிறந்து பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பேன். அப்ப நீ இந்த ஜென்மத்துல ஒன்றும் புடுங்க மாட்டேன், இப்ப எதுவும் பண்ற மாதிரி இப்ப இல்ல. நீ எதுவும் பண்ண மாட்டேன், அடுத்த ஜென்மம் ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ கிழிப்ப. அதுதான் பேசிட்டு போறாரு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கக்கூடிய விஜயும் வந்து தயாரா இருக்கிறாங்க, குடும்பம் குடும்பமா இறங்க போறாங்க. இவர் நான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் சொல்லு. இன்னைக்கு ஒரு சாவு விழ போகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாவம் சீரியஸா இருக்கிறான். அவன் நினைச்சு பார்த்திருப்பானா இந்த நாள் நம்ம வந்து ஆஸ்பத்திரி அவன் பொழைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான். நிச்சயமா. அவன் வந்து அவன் கிடக்குறான். இப்படி நீ ஒரு கூட்டத்திலையும் ஒரு உயிரை காவு வாங்கிட்டு இருக்கிறனா, குடும்பமா வருவாங்க, விஜய் வருவாங்க, உனக்கு வந்து வெளுன்னு வெளுக்கிறதுக்கு வருவாங்க. இல்லை இது இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையுமே இப்படி தவறுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு, முறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான விஷயங்களை வந்து பண்ணதாக தெரியலையே.